ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் பரதா. பிரவீன் காண்ட்ரகுலாவுடைய டைரக்ஷன்ல அனுபமா பரமேஸ்வர் சங்கீதாவுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரதா. பரதா படத்தினுடைய டைரக்டர் பிரவீன் காண்ட்ரகுலா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மிருதுல் சுர்ஜித் சென் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் தர்மேந்திரா கக்கர்லா. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அனுபமா பரமேஸ்வர், தர்ஷனா ராஜேந்திரன், சங்கீதா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, படத்துல அந்த ஊர் அவங்க அனுபமா பரமேஸ்வர் எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊரினுடைய வழக்கப்படி தலையில அந்த வெயில் வந்து போட்டுட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம எடுக்கிறோம் ரிமூவ் பண்ணுறோன்னும் போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்லி அவங்கள வந்து ஒரு மூட நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது தான் இந்த பரதா. ஸோ பரதா படத்தில் லீட் ரோலில் அனுபமா பரமேஸ்வர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிட்டு அந்த ஊருக்கு போகும்போது தலையில் அது முக்காடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எப்பவுமே போட்டபடியே இருக்கணும். யூஸ்வலாக இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சேர்ந்த ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அண்ட் அங்கே ஒரு பர்டிகுலரான ரொம்ப ஒரு இன்டீரியரான ஒரு கிராமத்தில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் அந்த வெயில் எடுக்கவே கூடாது, எப்போவுமே அவங்க ஃபேஸ் கவர் பண்ணபடியே இருக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஊரை விட்டு வெளியில் வராங்க. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் படத்தினுடைய அவங்களுக்கு ட்ராவல் பார்ட்னராக வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா கிடைக்கிறாங்க. அண்ட் சங்கீதா அவங்களுடைய வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து தர்ஷா ராஜேந்திராவும் சேர்ந்து அவங்க அப்படியே ஒரு ட்ரிப் வந்து போகிறாங்க. ஸோ அந்த ட்ரிப்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அந்த வெயில் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த வெயில் போடுறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அண்ட் இது மூலயமா பெண்களுக்கு நடக்கக்கூடிய மற்ற சம்பந்தப்பட்ட, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு ரொம்ப அடக்கி வச்சுட்டு இருக்கிறது, அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சாலும் என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த விஷயம்லாம் பெண்கள் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் இங்கே போகக்கூடாது, இந்த இடத்துல அவங்க போகக்கூடாது, ஊரை விட்டு தாண்டக்கூடாது, வீட்டை விட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கான பிரச்சனையை பற்றியும் இந்த படம் வந்து பேசியிருக்குது. அண்ட் அதில் இந்த பரதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனுபமாவை தான் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சங்கீதா மற்றும் தர்ஷனா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுடைய ஊருக்கு போனாங்களா, ஊருக்கு போகும்போது அந்த வெயிலோட போனாங்களா, இல்லை அந்த முக்காடு இல்லாமல் போனாங்களா, அதனால அவங்களுடைய ஊருக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய படமாக கிளைமேக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் சங்கீதாவை பற்றி சொல்லுவேன்னா ரொம்ப மெச்சூர்ட் ஆக்டிங். அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே வந்து அவங்க என்ன மாதிரியான ஸ்லாங்லேருந்து எல்லாமே ஈஸியாகவே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்லாங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அதுக்கு அல்டிமேட்டான இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தர்ஷனா வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வர் இப்போ ஹீரோ சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜேஎஸ்கேவாக இருக்கட்டும் மலையாளத்தில், அண்ட் இப்போ இந்த பரதா படம் இப்போவே ரொம்ப லேட்டுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்னாடியே வர வேண்டியது ஒரு சில காரணங்களுக்காக தள்ளி போயிருந்தது. அண்ட் இப்போ தெலுங்குலையும் அவங்க வந்து ஹீரோ சப்ஜெக்டில் பண்ணிட்டு இருக்காங்க அனுபமா பரமேஸ்வர். அண்ட் அதை ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். படத்தில் நடித்த மற்ற சப்போர்ட்டிங் ரோல் அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப ட்ரமாட்டிசைஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரியை வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொடுக்க முடியுமோ அது ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்க விதத்தில் இந்த ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மிருதுல் இன்டோராக இருக்கட்டும் இல்லைனா வந்து அவுட்டோராக இருக்கட்டும், அண்ட் எது வந்து ஒரிஜினல் இதுவு எது க்ரீன் மேட்டுது, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அந்த லைட்டிங் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் அந்த காஷ்மீர் அந்த பக்கம்லாம் போகிறதுக்காக அவங்க ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஜ்மல், அஃப்கோர்ஸ் பாடல்கள் ஒன்றுமே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் எடிட்டர் பிரபு ராகவ் அவருடைய வேலையை ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ பரதா திரைப்படம் பெண்களுக்கான ஒரு திரைப்படம். அண்ட் அஃப்கோர்ஸ் பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த படத்தில் மூலயமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.